அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, சுகமாக வைத்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். காலையில் எழுந்த உடனே கர்த்தரை துதித்து, பைபிள் வாசித்து, வேதத்தை வாசித்து, ஜெபித்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. நிச்சயமா பேசுவார். நீங்க விசுவாசத்தோடு கூட காத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா உங்களோடு கூட பேசுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் இதன் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். அநேகர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் பிளஸ் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்லையும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, உபாகமம் எழுதின புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அருமையான ஆண்டோடைய வசனத்தை பார்க்கிறோம். அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். அவர் உன் முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போட்டு என்று கட்டளையிடுகிற வசனங்களை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்று சொல்லி அருமையான பாடலை கூட பாடுகிறோம். அநாதி தேவன் என்று சொன்னால், ஆதியில் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பாக, ஆதாமையும் ஏவாளையும் இந்த உலகத்திற்கு உருவாக்குவதற்கு முன்பாக இருந்த அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். ஆதியும் அந்தமுமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நீங்க போய், ஆண்டவரே நீரே என் அடைக்கலம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறத நிச்சயமாகவே உணர முடியும். யாருமே இந்த உலகத்துல எனக்கு அடைக்கலம் இல்லையே என்று சொல்லி கலங்குறீங்களா? உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு அருமையான ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்துல போய் நீங்க காத்திருந்து ஜெபித்து வேத வாசனத்தை வாசித்து தியானிக்கும் போது ஒரு அளவில்லாத தேவ சமாதானம், அளவில்லாத தேவ கிருபை உங்களை அதிகமாக மூடுகிறத உணர முடியும். அவருடைய நித்திய புயங்கள் என்று சொன்னால், புயங்கள் என்று சொன்னால் இயற்கையிலே இருக்கிற ஒரு வல்லமை, காற்று மண்டலத்தில், அந்த வெப்பத்தில் இருக்கிற அந்த இயற்கை சூழ்நிலைகளில் இருக்கிற ஒரு விசேஷித்த வல்லமையினால ஆண்டவர் உங்களை நிரப்புவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த அகில உலகத்தையும் தன்னுடைய வார்த்தையினால சிருஷ்டித்த ஆண்டவர் அவர் உங்களுக்கு பலனாக இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இயற்கையில இருக்கிற வல்லமையை காட்டிலும் ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இருக்கிறது. நித்தியமாய் இருக்கிற அந்த புயத்தை, ஆண்டவருடைய வல்லமையை நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை விசுவாசிங்க, அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே, அவருடைய நித்திய புயங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆதாரமாய் இருப்பதாக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வல்லமை ஆதாரமாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.